தமிழ் சினிமா வந்து அந்த இந்த சைட்ல இருக்கிற நடிகர்கள கரெக்ட்டா புடிச்சிட்டு இருக்குதா? இல்ல இவங்களுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாமே, இவங்க இருந்தா கொஞ்சம் ஃபேம் கிடைக்கலாம். சி இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நெறைய ரெவல்யூஷன் நடக்கும். நீங்க அத அடாப்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிற மனநிலைக்கு நீங்க வரலன்னா, ஆ நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், ஒரு இடத்துல தேங்கி நின்றுவோம் ஆக்சுவலா. நம்ம தேங்கி நிக்கிற குட்டையா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு இடத்துல ஓ ஓடுற தண்ணியா தான் இருக்கணும். அது மாதிரி தான் கிரியேட்டிவிட்டி ப்ராசஸும். ஸோ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்த புதுசுல இந்த மாரி பிளாட்ஃபார்ம் இல்ல. இந்த மாரி ரீல்ஸ் போட்டு, இந்த மாரி உங்களோட திறமைய காமிச்சு, வாய்ப்பு கேட்கிறதோ, அது மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அது மூலியமா ஒரு ரெவென்யூ நம்மள நாமே ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்ல நான்லாம் ஒரு ரூ. 10,000 எடுத்து சென்னைக்கு வந்த ஆளு. அந்த ரூ. 10,000 செலவானதுக்கப்புறம் என் வாழ்க்கையே ஜீரோல இருந்தது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. வீட்டுக்கு காசு வாங்க திருப்பி கேட்கறது சூழ்நிலை இல்ல. எ வீட்டுக்கு ஊருக்கு போனா திருப்பி விடமாட்டாங்க. இந்த கனவு இங்கேயே முடிஞ்சு போயிடும். அப்ப நம்மளே இங்க ஒரு வேலை தேடி இங்கேயே சர்வை பண்ணிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பல்லாம் ஒரு யூடியூப் இருந்தா, யூடியூப் போட்டு பொழச்சுக்கலாம்டா. நமக்கு ஏதாவது எக்சர்சைஸ் சொல்லிக் குடுத்து நமக்கு தெரிஞ்சத வச்சு பண்ணலாம்னு ஒண்ணு இருந்ததுல்ல. அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. பட் இன்னைக்கு அது யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். நெறைய பேர் இன்னைக்கு நெறைய டேலண்ட்ட வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வரப்பிரசாதம் தான் இப்ப இந்த சோசியல் மீடியா. இல்லன்னா இந்த திறமையெல்லாம் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கும்.